எல்லாருமே ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து சக்சஸான ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயத்த கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் லைவ்ல நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து கார் வாங்குறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு அது என்ன ஸ்டோரின்னு இப்போ வரையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் கேட்கலாம், நீ இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஐ நோ வெரி வெல், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல. பட் என்ன மதிச்சு கேட்குறாங்களா அவங்களுக்காக அந்த பதில். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நானும் இன்னொரு பொண்ணு இருந்தோம். அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல வசதியான பொண்ணு. பட் நம்ம அண்ணக்கவடி, நம்ம கிட்ட வந்துட்டு போட்டுக்க ட்ரெஸ் கூட ஒரு படியா கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஓனர் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து இன்னோவா கார் வச்சிருந்தாரு. அவருக்கு வந்துட்டு பார்ஷாலிட்டி பார்க்காம பழகுறவர். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஒரு நாள் ஒரு வேலை விஷயமா என்னை வந்து வெளியில கூட்டு போறதுக்காக என்னைய ஒரு அண்ணாவையும் கூப்பிடுறாங்க. என்னை வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்கார சொல்றாரு. நான் பயந்துட்டே போய் உட்காடுறேன். முதல்ல அப்பதான் அந்த கார்ல போய் உட்காடுறேன். நான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது. அப்ப அந்த பொண்ணு ஒரு மாதிரி கேவலமா என்ன பாக்குறா. பார்த்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன உள்ள கூட்டு போயிட்டு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம என் மூஞ்சிக்கு நேரா சொன்னா, உனக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே உருப்படியா கிடையாது, நீ எல்லாம் இன்னோவா கார்ல போற சொல்லிட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தினா. அப்படியே அழுதுட்டே நான் சொல்றேன், என்னால இப்ப முடியாட்டி கண்டிப்பா நான் கார் வாங்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு அழுதுட்டே போறேன் நானு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்னால இனோவா கார் வாங்க முடியாட்டி நான் ஸ்கோடா வாங்குறேன். ஸ்கோடா வாங்கி இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ற டைம்ல என் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர். எனக்கு அந்த நினைவுகள்லாம் வருது. அதை நான் அதிகமா நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு என் கூட 2-3 டைம்லாம் கால் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சாரி கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே என் மனசு ஆறவே இல்லை. நான் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து லைஃப்ல வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, எந்த விஷயத்துல நீங்க கஷ்டப்படுத்தீங்களோ அந்த விஷயத்தை